எல்லோருக்கும் வணக்கம். அவ்வளவுதாங்க, சோலி முடிஞ்சு. நிஃப்டி 226 பாயிண்ட் இறங்கி 26,000க்கு கீழே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், இந்தியா சீனா போன்ற நாடுகளின் மேல் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம மேலே 500% டேரிஃப் போடுவாங்களா இல்லையா அப்படின்ற கிளைமேக்ஸ் அடுத்தடுத்த வாரங்களில் வர இருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஒரு பயத்தினால தான் ட்ரேடர்களை எல்லாம் நடுங்க வைக்கும்படி இப்படி செய்திகள் வந்ததுனால தான் நம்மளுடைய மார்க்கெட்னால ஓப்பனிங்லேருந்து நிற்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போ 226 பாயிண்ட் அப்படியே கடப்பாறை தூக்கி தண்ணியில் போட்ட மாதிரி, டேய் ஏற்கனவே எங்கள் பணத்தை கல்லில் கட்டி தூக்கி கடலை போட்டுட்டோம், இப்போ தான் குச்சியை வச்சு லேசாக தூக்கிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி தகவல் வந்ததுனாலே நம்ம ட்ரேடர்கள்லாம் பயந்து நடுங்கி மானாவரியாக செல்லிங் அப்படின்னு வந்துட்டாங்க. இனி நிஃப்டிக்கு மரியாதை இல்லை நண்பர்களே. மறுபடியும் நீ எப்போ 26,000 தாண்டுகிறதோ அப்போ தான் மறுபடியும் மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். இப்போ தான் சில நாட்கள் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக நம்மளுடைய மார்க்கெட் 26,000க்கு மேலேயே ஒரு மாதம் இருந்தது, அதனால் மகிழ்ச்சியாக இருந்தோம். பட் இன்றைக்கு ரொம்ப சோகமான நாள். இப்போ தான் மார்க்கெட்டே கீழே இறங்குது. இனி எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது தெரில. பெரிய அளவில் போன வருஷமே எத்தனையோ பங்குகள் 50% இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் 50% வருஷத்தினுடைய முடிவில் ஏறினா. ஸோ இப்போ மறுபடியும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போது திறக்கப்படும் அப்படின்னு தெரியாது. இந்த நேரத்திலேயே இப்போ நிறையா பேர் ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இறங்குனா இன்னைக்கு தான் முதல் நாள், ஆனால் இன்றைக்கே மறுபடியும் எப்போ எல்லா பங்குகளும் திரும்பி ஏறி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரில. ஆனால் இப்போ உலக நாடுகளினுடைய நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இது போன்ற தகவல்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் டிஃபென்ஸ் பங்குகளில் திடீர்னு ஒரு ஏற்றம் வந்தது. எல்லாம் அந்த 2025 ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து 3,500 வரைக்கும் போயிருக்கு இந்த ஜிஆர்சி அப்படின்ற பங்கு. அதுக்கப்புறம் சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய இந்த பங்குல இது டிஃபென்ஸ் துறை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குளோபலில் ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரும் பொழுது இந்த பங்கினுடைய விலை இனி என்ன ஆகும், மறுபடியும் தொடர்ந்து கீழே இறங்கி விடுமா அல்லது தன்னுடைய பழைய ஹையை போய் தொடுமா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு ஹையோ லோவோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பங்குகளுடைய லிஸ்ட்டில் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜூப்லண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. அவங்களுடைய ஃபார்மா செக்டரில் அவங்க பண்ணக்கூடிய லாபமே ஒரு குவார்ட்டருக்கு 120 கோடி, ஒரு வருஷத்துக்கு 400-500 கோடி தான் வருது. அந்த ஃபார்மா செக்டரில் டாப் லீடர் சன் ஃபார்மா கூட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. 10,485 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணி சன் ஃபார்மா தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. ஆனாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும் பொழுது எந்த ஒரு பங்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவானே சொல்ல முடியாது. ஸோ இந்த ஜூப்லண்ட் ஃபார்மோவா அப்படின்ற பங்கு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ரொம்பவுமே செக்டர் லீடர் தான். ப்ரைஸ் மேலேயும் கீழே வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம பல பங்குகளை பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அனைத்து 2000-3000 பங்குகளும் விலை மாற்றங்கள் என்பதுக்கு உட்பட்டதே. ஸோ இந்த ஜூப்லண்ட் ஃபார்மா ரொம்பவும் கம்மியான லாபம் பண்ணி செக்டர் லீடரெல்லாம் இல்லாத ஒரு பங்கு அடுத்து தன்னுடைய நகர்வை எந்த பக்கம் வைக்கும். சமீபத்தில் கூட 2025 750 ரூபாயிலிருந்து 1250 வந்துட்டு ஆல் டைம் ஹை அப்படின்ற ரெஜிஸ்டர் பண்ணல, மறுபடியும் சரிவடைந்து விட்டது. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த பக்கம் இந்த ஜூப்லண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு நகரும். நண்பர்களே, நாளைக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் சீசனில் ரிசல்ட் வரணுன்னே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டிய ஆட்கள் இவங்க தான் முதல்ல. ஆனால் பாவம் பாருங்க, அடி வாங்கி இன்னைக்கு குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஊசி போடுங்கய்யா, ஊசி போடுங்கன்னு. ஐஆர்இடிஏக்கு நாளைக்கு ரிசல்ட் இருக்கு. இருந்தாலும் பாவம் 2.5% இறங்கி கிடக்கு. தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அவன் வாழ்க்கையில் இறங்கியே தான் கிடக்கிறான். 61% கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் மிகப்பெரிய கடும் சரிவு. அது ஒரு டாடா குரூப் பங்கு தான். இருந்தாலும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கடந்த 3 குவார்ட்டராக லாஸ் மேக்கிங்காக கொடுத்ததுனால இந்த பங்கு இப்படி பாவம் 60% இறங்கி கிடக்கு. இனி வர வேண்டிய ரிசல்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆக மொத்தம் ரிசல்ட் வர வேண்டிய நேரத்தில் பாவம் எல்லா பங்குகளும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் எந்த செய்திகளும் இல்லை நண்பர்களே. இந்த சமயத்தில் அடுத்த இடத்துல நம்ம தான் நிற்கிறோமான்னு தெரில. எல்லாரும் வரிசையாக வாத்தியார்கிட்ட கை நீட்டி அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பங்கு தான் உழுகுதா வரிசையில் அப்படின்ற மாதிரி நம்ம தெரியாத ஒரு நிலமையில 2 பங்குகள், அவலான் டெக்னாலஜின்னு ஒரு பங்கு, நவா அப்படின்ற ஒரு பங்கு. இந்த அவலான் டெக்னாலஜி ரொம்பவும் ஃபோக்கஸில் இருந்த
எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் செக்டரை சேர்ந்த பங்கு. அதனால தான் இவனை வந்து கடந்த 3 வருடத்தில் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியாக 400 to 800ன்னு சௌரியத்துக்கு அதை மேலே கீழே ஏற்றி இறக்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு வருடத்தில் தற்போது இந்த பங்கு எந்த லோ ப்ரைஸில் ரொம்ப காலம் சுற்றிக்கிட்டு இருந்ததோ அதே லெவலில் வந்து விழுந்திருக்கு. இனி இதுக்கப்புறம் இதுக்கு சப்போர்ட் கிடச்சி மறுபடியும் இன்னொரு முறை மேலே போகுதா இல்லையா அப்படின்றது தெரில. பட் இந்த பங்கு அவலான் அப்படின்ற பங்கு கடந்த 2025 ட்ரேடர்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தது. இப்போ ட்ரேடர்களுடைய நன்மதிப்பை கெடுத்து விடுதா இல்லையான்னு தெரியல. பட் எனிவே தற்போதைக்கு கடந்த ஒரு வருடமாக அரைத்து கொண்டிருந்த ஒரு பகுதியை விட்டு லேசாக மேலே வந்த பங்கு அப்படின்றதுல இந்த அவலான் டெக்னாலஜி இருக்குது. இதே மாதிரி நவா லிமிடெட் அப்படின்ற பங்குமே ஒரு பவர் ஜென்ரேஷன் ஃபோக்கஸில் இருந்த ஒரு செக்டர் தான். இப்போ ஃபோக்கஸில் இல்லை, ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி அப்போ எல்லா செக்டரும் தான் ஃபோக்கஸில் இருந்தான். எனிவே பவர் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த நவா லிமிடெட் அப்படின்ற பங்கு எப்பவும் ஸ்டாண்டர்டாக ஒரு வருமானத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தது. போன குவார்ட்டரில் வந்து திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, வெறும் 178 கோடி தாங்க எங்கள் லாபம். தம்பி நீ அந்த 178 கோடி 2022 பண்ணிட்ட, இப்போ ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குற அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பங்கினுடைய விலையுமே சமீபத்தில் இறங்கி தான் இருந்தது. 2025 லோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு 350 பக்கமெல்லாம் போய் விழுந்தது. அதுக்கப்புறம் இது ஃபோக்கஸில் இருந்த ஒரு செக்டர் அப்படின்றதுனால 350 to 700 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தற்போது இந்த பங்கினுடைய விலை என்பது 6 மாத லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்தது என்ன அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ரொம்ப மிரட்டலாக இருக்கே சார், எப்போ எதை பண்ணுவார்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நான் வந்து அமெரிக்காக்காரரை பற்றி நான் பேசலை. ஸ்டாக்கில் வந்து இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு சார் எந்த மூடில் இருப்பார்னே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சாரை போய் நம்ம பார்க்கலாங்களா அப்படின்னு நம்ம போய் கேட்டோமா, என்னையா பேச்சு இதெல்லாம். ஸோ இந்த டேட்டா பேட்டர்ன் சார் வந்து செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்லை. 2025 மிகவும் இறக்கமும் மிகவும் ஏற்றமாக. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நண்பர்களே, நம்ம நாட்டின் மேல் 500% டேரிஃப் அப்படின்ற போடக்கூடிய செய்திக்கே இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஒருவேளை அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் பழையபடி இதே மாதிரி தான் பங்குகள் இறங்கி என்ன ஜீரோக்காக போயிடும், அவ்வளோதான் நம்ம நாட்டை இழுத்து மூடிட்டு போயிடலாமா அவர் டேரிஃப் போடுறாரு அப்படின்றதுக்காக. அப்படி கிடையாது. ஸோ இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு இறக்கமும் மறுபடியும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பதற்கே அப்படின்றதான் கடந்த கால வரலாறு சொல்லுது. போன வருஷம் அதான் சொன்னது. ஸோ இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி தன்னுடைய பாதையை அமைத்து கொள்ளும், மறுபடியும் இன்னொரு முறை ஹையை போய் முத்தமிடுமா அல்லது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வருமா அப்படின்ற ஒரு செய்தியில் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகக்கூடிய நியூஸ். அதே மாதிரி ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கு பெரும்பாலும் கரடிகளினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது. எத்தனை மாதம்னு கேட்காதீங்க, எத்தனை வருடம் அப்படின்னு கேளுங்க. அதாவது இது எனக்கு தெரிஞ்சு இறங்குனது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் இருந்தே. இது 1 day சார்ட்டுன்னு கூட வச்சு ஆகாது போல், 1 week சார்ட்டுன்னு வச்சாதான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து 2022 இறங்குறான் இன்னும் நின்ன பாடு இல்லை. ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு 2025 என்ன பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். மறுபடியும் இப்போ அதே 27 ரூபாய் பக்கத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கு இன்றைய மார்க்கெட்டில் 4% என்பது ஏறி இருக்கு. என்ன ட்ரேடர்களுக்கு ஏதாவது புத்தி சுவாதீனம் இது ஆயிடுச்சா என்ன அப்படின்றது தெரில. மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இது இறங்கி கொண்டிருந்த பங்கு ஆனால் 4% ஏற்றிருக்காங்க. அது இல்லாமல் டெக்ஸ்டைல் ஓரியன்டான பங்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இந்த பங்கை மேல் நோக்கி ஏற்றிருக்காங்க அப்படின்றது தெரில. இந்த செக்டரில் டாப் லீடராக இருக்கக்கூடிய கேபிஆர் மில் அப்படின்றது பார்க்குறோம். அது என்னடான்னா 52 week லோ பக்கத்தில் இருக்குது. ட்ரம்ப் அவர்களுக்கு வெளிச்சம். இவன் தான் என் கும்பாடா அப்படின்னு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கும் எவன் அதிகமாக இறங்கியிருக்கானோ அவன் தான் என் கும்பா அப்படின்னு உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் வந்து சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய இந்த சிக்னேச்சர், ஜிண்டால் ஸ்டீல் போன்ற பங்குகள்லாம் வந்து இனி மறுபடி எப்போது உயர்வு அப்படின்றது இன்றைக்கி முதல் நாள்லேருந்தே பல பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால தான் முடியல, அப்புறம் எதுக்கு நீ அங்கே போகிற அப்படின்ற மாதிரி. இந்த ஜிண்டால் ஸ்டீல் 2024 அருமையான ஒரு உச்சம், அந்த உச்சத்தை தாண்டுற மாதிரி தான் இந்த தடவை கீழேருந்து அருமையான ஒரு ஏற்றம். கடைசியில் பார்த்தா மறுபடியும் இன்றைக்கி ஒரே நாளில் அந்த பங்கை கீழே வந்து முத்தமுட வச்சுட்டாங்க.
ஸோ இதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கிறதுனால இவன் தாண்டா என் கும்பா அப்படின்னு பல பேர் அந்த ஷேரை பார்த்து சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த சிக்னேச்சர் குளோபல் அப்படின்றது வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்கு சமீபத்தில் தான் லேசாக 52 வீக் லோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துக்கிட்டு இருந்தான். பையன் வந்து 2025 பண்ண 2 முறை போயிட்டு வந்த ரவுண்டை 3வது ரவுண்டு போகிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் பாவி பய இன்றைக்கி ஒரே நாளில் அந்த ஷேர் 10% என்பது காலி ஆயிடுச்சு. நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தூக்கி நிறுத்தினதே அமெரிக்காவில் இருந்த, கனடாவில் இருந்த மற்றும் வளைகுடா நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய நம்ம என்ஆர்ஐஸ் தான். நம்ம என்ஆர்ஐஸ் இல்லைன்னா இது அப்படியே பாம்பு மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டினுடைய விலை வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் போடக்கூடிய பணத்தினால தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் மேல் நோக்கி இருந்தது. இப்போ அதுக்கு ஏதாவது பயம் நினச்சிட்டு இறங்கிட்டாங்களா? இனி இறங்கிய பங்குகள் மறுபடியும் உயர்வு எப்போது? ட்ரம்ப் அவர்கள் வாய் திறப்பு, உடனே ஆடிப்போன ட்ரேடர்கள் பல்வேறு பங்குகளை விற்றுவிட்டனர் அப்படின்ற வரிசையில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க், இந்த ஹிந்து பெட்ரோல் தான் வருது. அதாவது ஆயில் விலை வெனிசுலா நாட்டை வந்து கைப்பற்றிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆயில்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். ஆயில்லாம் விற்கும்போது அதனுடைய ரெவன்யூ டைரெக்டாக அமெரிக்காவுக்கு தான் வரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ ஆயிலோட விலை வந்து ஸ்திரத்தன்மை ஆயிடுது. இன்ஃபேக்ட் ஆயிலுடைய விலை ரொம்ப கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் என்பது அதிகம். அப்போ அந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செய்தியெல்லாம் இதெல்லாம் ஹிந்து பெட்ரோ, ஐஓசி போன்ற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பரவாயில்ல தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன மார்க்கெட்டில் நினச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த ஹிந்து பெட்ரோல்லாம் நல்ல புல்லிஷ் மொமெண்டமில் ஆல் டைம் ஹையில் சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பங்கு பாவம் தொடர் சரிவில் இன்றைக்கி 452 பாவம் வந்து விழுந்துடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க், அவன் பழைய ஹையை போய் ஓரளவுக்கு பிடிச்சிருவானா அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் அவனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடர்ன் போட வச்சுருக்காங்க. இனி அடுத்து இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது தெரில. ஸோ தற்போதைக்கு பல ட்ரேடர்கள் அப்படியே ஆடி போய் கொண்டிருக்காங்க. இன்றைய தேதியில் ஸ்டாப் லாஸ்லாம் பட்டார் பட்டார்னு வெடிச்சிருக்கும். நண்பர்களே, சந்தில் சிந்து பாடுறதுன்னா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் மார்க்கெட்டே கும்பா பாடிக்கிட்டு இருக்குது. ஆல்கைல் அமைன்ஸ் அப்படின்ற பங்கு 6% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாலாஜி அமைன்ஸ் அப்படின்றது 12% ஏறி இருக்கு. என்னப்பா அது உங்கள் செக்டருக்கு மட்டும் என்னப்பா அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி? அதுக்கு என்ன காரணம்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து 258 கோடி இன்சென்டிவ் கிடைச்சிருக்கு பாலாஜி அமைன்ஸுக்கு. ஸோ இந்த பாலாஜி அமைன்ஸ் எல்லாம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்படின்ற செக்டரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் பாருங்கள் 52 வீக் லோவில் சுற்றிக்கிட்டு இருந்துக்கு பாலாஜி அமைன். அதே மாதிரி ஆல்கைல் அமைன்ஸ், அதுவும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தான். அதுவும் வந்து கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு ஒரு ரவுண்டு தான் போயிருக்கானு போன வருஷத்தில். போயிட்டு அடிவாரத்தில் திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடீர்னு எந்திரிச்சு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இன்றைக்கி அந்த இன்சென்டிவ் தகவல்களை வச்சுக்கிட்டு இதையெல்லாம் மேலே எடுத்து விட்டாங்க. அதில் பாருங்கள், இன்று நஷ்டத்தை காணும் வெறும் 5 ராசிகள் 10 ராசிகள் அப்படியெல்லாம் இன்றைக்கி நியூஸ் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்குமே இந்தியாவில் நஷ்டம்தான். வெரி ரேர் யாராவது லாபத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அப்படி தான் இந்த என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு இப்போ 6% இறங்கியிருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்குது அப்படின்ற பொழுது அது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உழுகுது. பட் இருந்தாலும் சில ட்ரேடர்களில் இது போன்ற பங்குகளை வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நஷ்டம்தான். பட் நஷ்டம் செய்யக்கூடிய பங்குகளை வாங்கியிருந்தால் நஷ்டம்தான். ஆனால் திரும்பி ஏறுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உட்கார்றோம் இல்லையா, அதுக்கு வந்து பின்னாடி பக்கபலமாக இருக்கிறது லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகள். இது நஷ்டம் பண்ணக்கூடிய கம்பெனிகள் சமீபத்தில் ஏதாவது உச்சத்துக்கு வந்ததா அப்படின்னா அதெல்லாம் வரவே இல்லை. 70 ரூபாய் இவனுடைய பழைய உச்சம், அது பக்கத்தில் வரல. மேபி இவன் 1 இயர் ஹை என்பது வந்திருக்கலாம், 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அவனால் லைஃப் ஹை வர முடிஞ்சுதா, பீட் பண்ண முடிஞ்சுதா? டைட்டன் பீட் பண்ணான், ஏன்னா அது லாபம் செய்யக்கூடிய கம்பெனி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிபிசிஎல், ஐஓசி போன்ற பல்வேறு ஆயில் கம்பெனிஸ் பீட் பண்ணான், ஏன்னா அது லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகள் டிவிடெண்டும் கொடுக்குறான். ஸோ வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நஷ்டத்தை காண்பது எல்லா ராசி நேயர்களாக இருந்தாலும் அதில் சில பேர் ஒரு மாதிரி தைரியமாக இருப்பாங்க. சரி, இது லாபம் செய்யக்கூடிய கம்பெனி, இன்னைக்கு ட்ரம்ப் சொன்னார், அப்புறம் 4 வருஷம் கழிச்சு ட்ரம்ப் வேலையை விட்டு போயிடுறாரு அப்படின்னா அப்புறம் ஏதாவது திரும்புமா? அந்த மாதிரிலாம் பல்வேறு கால சூழ்நிலை மாறும் இல்லையா? நண்பர்களே, நேற்று நியூஸ் வந்த 2 செய்திகளை பற்றி இப்போ நம்ம பேசணும்.
ஸ்டாக் மார்க்கெட்டையே மொத்தமாக இந்த கரடிகள் அவங்க கையில் எடுத்துக்கொண்ட தருணம் தான். இருந்தாலும் இப்போ சமீபத்தில் நேற்று செய்திகள் வந்திருந்தது. இந்த மாதிரி லெமன் ட்ரீ அப்படின்ற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலை வந்து விற்க போகிறாங்களா வாங்க போகிறாங்களா, அதில் ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருந்தது. அதை வந்து இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் மறுத்துருக்காங்க. எந்த விதமான அக்வஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி மறுத்துருக்காங்க. ஸோ நியூஸ் வந்த சமயத்தில் இந்த பங்கு என்பது கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமாக 145லேருந்து 155 வரைக்கும் போனான். இன்றைக்கி அந்த நியூஸ்கள் மறுக்கப்பட்டு விட்டதுனாலே மறுபடியும் 1% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற ஷேரில் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் கப்ளிங் ரிப்போர்ட்டடாக கவர்மெண்ட் அதை வித்ட்ரா பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் செய்தி பரவச்சு. உடனே இந்த ஐஎக்ஸ் என்னாச்சு, நேற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றமாக இருந்தது. கடந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா 13% ஏறி இருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த நியூஸினுடைய தாக்கத்துக்கு பிறகு மார்க்கெட்டினுடைய இறக்கத்தில் அது 2% சுமாராக தான் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பழையபடி நியூஸ் வந்துச்சுன்னா ஒரே ஒரு நாள் தான் இம்பேக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பல்வேறு ட்ரேடர்கள் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. இப்போ தான் பிர்லா சாஃப்ட் மேல் நோக்கி வந்தது, அப்புறம் மார்க்கெட் இப்படி டவுனாக இருக்கே. அதே மாதிரி இந்த ஐஆர்பி அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன தான் ஏவரேஜ் பண்ணாலும் அது தொடர்ந்து கீழே போய்கிட்டே ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இனி பல பேர் நினைப்பாங்க இல்லையா, இது வீக்லி சார்ட் போட்டிருக்கேன் அதனால் ஏதோ கொஞ்சமாக இறங்கின மாதிரி தெரியும். இதே டெய்லி சார்ட் போட்டோன்னா அவ்வளோதான், பயந்து நடுநடுங்கிடுவாங்க நிறைய பேர். ஸோ இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் 80 to 42ன்னு 50% இந்த ஐஆர்பி இறங்கி விட்டது. அதே மாதிரி தான் இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற பங்குமே மிக கடுமையான இறக்கத்துக்கு பிறகு இப்போ தான் சமீபத்தில் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜை வீக்லி சார்ட்டில் தாண்டான். ஸோ இந்த பங்கு ஏற்கனவே ஒரு முறை கும்பிட்டு கீழே விழுந்த பங்கு தான் இந்த பிர்லா சாஃப்ட். இன்றைய தேதியிலுமே அந்த பிர்லா சாஃப்ட் என்பது அவன் எப்போவுமே பண்ணக்கூடிய அதே 100 கோடிக்கு பக்கத்தில் 150 கோடிக்கு பக்கத்துலேயே தான் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. போன குவார்ட்டரில் 116 கோடி அப்படின்னு வருமானத்தை விட்டுருக்கு. ஸோ இனி மார்க்கெட்டில் வந்து என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏற்கனவே இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகளை இனி ஏதாவது மறுபடியும் ஏற்றி விடுவாங்களா. ஏன்னா மற்றது லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை விற்று சரி இவனுங்கெல்லாம் சீப் ரேட்டில் கிடக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்குகளை என்ட்ராகி இனி மார்க்கெட்டில் மேலே இருக்கக்கூடிய பங்குகளை விற்றுட்டு கீழே இருக்கிறத வாங்கினா கூட எங்களுக்கு உதவி செய்வாங்களா இல்லையா அப்படின்னு பல பேர் கவலையாக தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, 1 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் என் போர்ட்ஃபோலியோ 1% மொத்த லாபம் வந்திருக்குன்னு 21 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காரு. இன்றைக்கி என்ன ஆயிருக்கும்னு தெரில. ஸோ குளோபல் சுச்சுவேஷனே தெரில. எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறதுக்கு பதவிக்கு வந்த முன்னாடி அல்லது பதவிக்கு வந்த பின் அப்படின்ற மாதிரி தான் நம்ம குளோபல் மார்க்கெட்ஸை பிரித்து பார்க்கணும் போல். எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்தில். ஸோ ஆசைக்காக ஆபத்தில் சிக்கிற மாதிரி இப்போ இந்த வெனிசுலா நாட்டில் ஆயிலுக்காக காலை வச்சு இனி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகுமா என்ன அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் இந்த பிடிஎல் அப்படின்ற ஷேர் வந்து என்ன செக்டரில் இருக்குது, அந்த செக்டர் வந்து இப்போ இருக்கக்கூடிய குளோபல் சுச்சுவேஷனால் ஏதாவது ஃபோக்கஸில் வருமா. அதாவது இந்த பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் அப்படின்றது டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு. ஸோ இந்த பங்கு இந்த முறை பெரிய அளவுலாம் வீழ்ச்சி அடையலை. ஏன்னா நாட்டில் எப்படி எவனாவது ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு முறை கடும் சரிவு வந்தது போன வருஷத்துலாம். அந்த மாதிரி ஒரு சரிவு இந்த முறை வரல. 2000 வெறும் 1500 வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகளுக்கு ஒரு மறுவாழ்வு வருமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆக மொத்தம் உள்ளே இருக்கிற பயத்தை மறைச்சிட்டு ஒரு மாதிரி நம்ம தைரியமாக இருக்கிற மாதிரி தான் தற்போதைய நிலை. எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களுடைய வார்த்தை தான் உலகத்தில் எடுபடும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் தற்போதைக்கு இருக்கும். ஏன்னா உக்ரைனை வந்து ரஷ்யா போய் அடித்த உடனே இப்போ ரஷ்யாவுக்கு பாருங்கள் எவ்வளவு ப்ரெஷர். ஆனால் வெனிசுலா நாட்டினுடைய பிரதமரே தூக்கிட்டு போய் உள்ளே கோர வச்சுக்கிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு எந்த விதமான ப்ரெஷர் இல்லை. யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து ப்ரெஷர் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த அமைப்புலேருந்தே நாங்கள் போகிறோண்டா பல நாடுகளிலிருந்து அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறார். ஸோ ஒரு 10 ரவுடியை வீட்டுக்குள்ளே வந்து கோந்துக்கிட்டு ஏதாவது ஒரு அழிச்சாட்டி பண்ணால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ கூட சமீபத்தில் ஏதோ ஒரு திரைத்துறை சம்மந்தப்பட்ட நியூஸ் கூட ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் மாறி நடக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய காலம் வரும் வரை வெயிட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சில பங்குகள்லாம் இப்படி தான் இருக்கானு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவல்னு எடுத்து பார்த்தா கூட
ஒரு முறை சரியான காலம் கிடைக்கல, அப்புறம் கீழே விழுந்துட்டான். அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்து மறுபடியும் கீழே விழுந்துட்டான். இனி மறுபடியும் அவனுடைய காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிலைமை தான் எல்லாருக்குமே. ஸோ இந்தியாவுக்கு நேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநீதி எப்போது சரியாகும் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.